Whoever becomes humble like this child is the greatest in the kingdom of heaven. மத்தேயு 18:4. இந்த சிறு பிள்ளையை போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாழ்ச்சியாகவும் அதே சமயத்தில் சாந்தமாகவும் குழந்தைகளுக்குரிய பண்புகளுடன் வாழ வேண்டும் என்ற கருத்தை இன்று நற்செய்தியின் வழியாக நமக்கு தருகின்றார். குழந்தை என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் 2 வார்த்தைகள் உண்டு. ஒன்று சைல்டு லைக், இன்னொன்று சைல்டிஷ். சைல்டு லைக் என்றால் குழந்தையை போல. எப்படி குழந்தை தாய் தகப்பன் அருகிலே பாதுகாப்பை கருதுகிறதோ, தாய் தகப்பனோடு சேர்ந்து இருப்பது தனக்கு பாதுகாப்பு என்பதை உணர்கிறதோ, அதே போன்று இறை தந்தையின் பராமரிப்பில் இருக்க வேண்டும் என்பதும், குழந்தைகள் தங்களுடைய வயதுக்கு ஏற்றாற் போல ஒரு சில பிடிவாதமான காரியங்களை செய்வார்கள். அவைகளை பெரியவர்களும் செய்தால் அதை நாம் சற்று வித்தியாசத்துடன் பார்ப்போம். ஒருவேளை மூளை வளர்ச்சி இல்லையோ, ஒருவேளை பைத்தியமோ என்று நினைக்கக்கூடிய வகையில் இருக்கும். அது சைல்டிஷ். ஆக இறைவன் இயேசு என்று நமக்கு எடுத்துரைப்பது அந்த குழந்தையை போல மன உள்ளம் இருக்கக்கூடிய தன்மை. எறும்புகள் சாறை சாறையாக சென்று கொண்டிருக்கின்றன. ஒரு யானை அந்த பக்கம் வருகிறது. யானை ஏதோ காரணத்தினால் திரும்பி செல்கிறது. உடனே இந்த எறும்புகள் என்ன சொன்னவா, பார்த்தாயா, நம்மை பார்த்து இந்த யானை பயந்து கொண்டு திரும்பி போய்விட்டது என்று சொன்னான். இப்படி பல சமயங்களில் நாம் நம்முடைய இயல்பான நிலை, இருக்கின்ற நிலை, இவைகளை அறிந்து கொள்ளாமல் மிக பெரிதாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி கொள்ளுதல். ஆகவே இயேசு என்ன சொல்லுகின்றார் என்று அந்த அப்போஸ்தலர்களிடையே ஒரு போட்டி. தான் இந்த உலகத்தில் ஒரு அரசை நிறுவப் போகிறேன் என்று சொன்னதும், எனக்கு அந்த பதவி வேண்டும், இந்த பதவி வேண்டும், வலது பக்கம் ஒருவர், இடது பக்கம் ஒருவர் என்றெல்லாம் போட்டி போட்டுக் கொண்டு இருந்த நேரத்தில் உங்களிடையே இப்படி இருக்கக்கூடாது. ஒரு குழந்தையை முன்வைத்து இதை போல் இருக்க வேண்டும் என்று உதாரணத்தை காட்டுகின்றார். Children know the grace of God better than most of us. They see the world the way the morning brings it back to them, new and born and fresh and wonderful. குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஞானம் ஒரு சில சமயங்களில் பெரியவர்களுக்கு கூட இல்லாமல் போகலாம். நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த பஃப் என்று சொல்லுவார்கள், ஆணவம், அகங்காரம், அகந்தை, ஈகோ, இவைகள் எல்லாம் சிலிர்த்து கொண்டு இருந்தால் இறையரசில் நுழைய முடியாது என்பதுதான் இன்றைய செய்தி நமக்கு கொடுக்கக்கூடுவது. பாரதியாருடைய வார்த்தைகள், நெஞ்சில் கவலை நிதமும் பயிராக்கி அஞ்சி உயிர் வாழ்தல் அறியாமை. அடிக்கடி இந்த கருத்தை நாம் சொல்லுகின்றோம். நம்முடைய உள்ளத்தில் பயம், இதை வைத்துக் கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கை கருத்தாக நம் வாழ்க்கை வாழப்படுகிறது. ஆக நெஞ்சிலே இந்த கவலையை நீக்கி இறைவனுடைய அருளை, ஆசிரை வைத்திருந்தோம் என்றால் இந்த வாழ்வானது நிச்சயமாக ஒரு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கும். இத்தகைய ஒரு விசுவாசமும் நம்பிக்கையும் வேண்டும் என்பதை உணர்வதுதான் நம்முடைய ஒரு வாழ்க்கை கொள்கையாக இருக்க வேண்டும். உன் கடவுளாகிய ஆண்டவர்
உன் முன்பாக நடந்து போவார். உன் கடவுளாகிய ஆண்டவரே உன்னை நடத்துபவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற ஒரு மனநிலை நாம் அருள்வாக்கை படிக்கும் பொழுது நமக்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பண்புகளினால் வளர்க்கப்பட்டோம் என்றால் நிச்சயமாக எத்தகைய சூழ்நிலையிலும் இறைவனுடைய அருள் நம்மை பாதுகாக்கும். ஒரு வீர பெண்மணி சைனாவில அடிக்கடி, இப்பொழுது எப்படி நம் தமிழகத்தில் யானைகள் மக்கள் வாழுகின்ற இடங்களில் வந்து துவம்சம் செய்து கொண்டு இருப்பதை அடிக்கடி செய்தித்தாட்களில் பார்க்கிறோம். அதே போன்று அப்படிப்பட்ட சமயத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு தற்காப்பு யுக்தியானது, பயப்படாதீர்கள், பயப்படாமல் அந்த சிங்கத்தை உற்று நோக்குங்கள், உங்களுடைய தீரமான பார்வையில அந்த சிங்கம் ஓடிவிடும் என்று சொல்லிக் கொடுத்ததன் வழியாக ஒரு தாய் தன் பிள்ளைகளோடு நடந்து செல்லும் பொழுது ஒரு சிங்கம் வந்து அவர்களை தாக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசுவே காப்பாற்றும் என்று சொல்லி அந்த சிங்கத்தை உற்று நோக்கினால் என்ன நேர்ந்ததோ எது நடந்ததோ தெரியாது. ஆனால் இந்த சிங்கம் உடனே ஓடிவிட்டது என்பது நடந்த நிகழ்ச்சியாக ஒரு புத்தகத்தில் என்று படித்தேன். அதை படித்ததும் எனக்கு ஒரு துணுக்கு ஞாபகம் வருகிறது. இப்படித்தான் சிங்கத்தை உற்று நோக்கினால் அது பயந்து ஓடிவிடும் என்று படித்த ஒரு மனிதன் சிங்கம் வந்த பொழுது உற்று நோக்கினான். சிங்கம் ஓங்கி தன் முன்னங்காலில் ஒரு அறை கொடுத்து விட்டு ஓடிவிட்டதாம். இவர் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடி வந்து அந்த அறிவுரை சொன்னவரிடம் சொன்னான், ஏனப்பா சிங்கத்தை உற்று பார்த்தால் ஓடிவிடும் என்று சொன்னாய், அந்த சிங்கம் என்னை நல்லவேளை அறைந்து விட்டு சென்று விட்டது, கடிக்கவில்லை, சாகவில்லை. ஆகவே ஒன்றை கண்ணால பார்த்தோன்ன சிங்கம் பயப்படவில்லை, மாறாக அறைந்து விட்டாவது சென்றது. அது எப்படிப்பட்ட பார்வை? இறைவனை நோக்கிய பார்வையாக இருக்கிறதா? அந்த ஊதாரி மைந்தன் என்ன செய்கின்றான்? இன்றே எழுந்து என் தந்தையிடம் செல்வேன் என்று உறுதியோடு அவன் இறை தந்தையிடம் செல்வதை போல தன் தந்தையிடம் திரும்பி வருகின்றான். அதைத்தான் இறைவன் விரும்புகிறார். தன்னிடம் திரும்பி வருகின்ற பாவிகளை ஏற்கின்றார். மனத்தாட்சியுடன் வருபவரை அவர் ஒருபொழுதும் புறக்கணிப்பதில்லை. நொறுங்குண்ட நெஞ்சத்தை அவர் என்றும் கைவிடுவதில்லை என்ற கருத்துடன் செபிப்போம், முழந்தால் இருப்போம். Lord Jesus, teach me your way of humility and simplicity of heart, that I may find perfect joy in you. May your light shine through me, that others may see your truth and love and find hope and peace in you. ஆண்டவராகிய இயேசுவே, உம் இதயத்தில் விளங்கிய பண்புகளான கனிவும் மனத்தாழ்மையும் கொண்டு வாழ எமக்கு கற்றுத்தாரும். அதனால் நிறை மகிழ்வை உம்மில் காண்போமாக. உம் பேரொளி எம்மேல் ஒளிர்ந்து எம் வழியாய் பிறரும் உண்மையையும் அன்பையும் கண்டு நம்பிக்கையையும் அமைதியையும் அடைவார்களாக. கடவுள் தன்மையை விட்டு மனித தன்மைக்கு இறங்கி வந்து பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களை போல வாழ்ந்து எங்களுக்காக இறை தந்தையினுடைய விருப்பத்தை கடைபிடித்தவராக இருக்கின்றேன். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று எல்லா நாவும் அறிக்கையிடுமே என்று அருமையாக பவுலடியார் சொல்லுகின்ற கவிதைத்தனமான வார்த்தைகளை சிந்திக்கும் பொழுதெல்லாம் உம்முடைய தாழ்ச்சி, உம்முடைய ஒன்றுமில்லாத தன்மை, உம்மையே நீர் வெறுமையாக்கி கொண்ட தன்மை, தி கெனோசிஸ் என்று அழைக்கக்கூடிய, தி காண்டிசென்ஷன் என்று அழைக்கக்கூடிய உம்முடைய மனித அவதாரத்திற்காக நன்றி கூறுகின்றோம். எமை மீட்பதற்காக விண்ணகம் துறந்து மன்னகம் வந்த தேவனே, இதோ எங்கள் நன்றியர்களை ஏற்றருளும், எங்கள் ஆராதனையை ஏற்றருளும். உம்மை நோக்கி ஜெபிக்கின்ற உம் மக்களின் குரலுக்கு செவி சாய்த்திருளும். எங்களை வழிநடத்த எங்களுக்கு முன்னும், துணையாருக்கு எங்களுக்குள்ளும், பாதுகாவலருக்கு எங்களுக்கு பின்னும் இருந்து எங்களை ஆசீர்வதித்திருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென்.
அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி. வணக்கம்.